விஷ்ணு சார் ரைட். யார் யார்? இங்கே ரைட் ரைட் ரைட். ஆ ரைட்டில் இங்கே ரைட் 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 ரைட். இல்லை இங்கே கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் மைக் கொடுத்துறோம். மைக்கில் ஓகே ஆட்டம் மைக்கில். ஆ டேரக்டர் ஒரு குசும் பிடிச்ச ஆள் சரிங்களா. ஃபர்ஸ்ட்லேயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ட்ரைலர்லேயே. அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்டில் நின்னார், ஒரு இடத்துல நின்னார், அதிலே வந்தார். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பார்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் ப்ரொமோவில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மாசா கையில் வச்சுக்கிங்க ஏன்? இல்லை இல்லை, அதான் நான் அந்த டைலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன். அதான் சொன்னேன் இப்போது தப்பாக ஆட் பண்ணிட்டேனோ அப்படின்ட்டு. பட் என்னென்னா சார், பார்ட் 2ங்கிறது இன்னைக்கு நானே 2 படம் பண்ண போகிறேன். பார்ட் 2 ஃப்யூச்சரில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் 2 வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லாயிருக்கு சார். ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைனா 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்குறோம் ஒரு மூடில் இருக்கிறாங்க. அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடி இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது. கதை பண்ணிவிட்டு அந்த டைட்டிலை வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார். நானும் பார்த்தீங்கன்னா என்னோட 2 டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வச்சு தேர் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் 2 கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ணுற ஃப்யூச்சரில் பார்ட் 2 சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன்.